வாங்க எல்லாருக்கும் வணக்கம். கிராண்ட்மாஸ் குக்கிங் ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு ரசம் ஒன்று, மிளகு ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரசம் எங்களுக்கு இப்போ நாடு பூராவும் பரவலாக பேசிட்டு வர்ற கொரோனாங்கிற அந்த வைரல் ஃபீவர் வராமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க. இது நம்ம ஊரில் நம்ம செய்கிற இந்த மிளகு ரசத்தில் அவ்வளவு எதிர்ப்பு சக்தி தர்ற பவர் இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். புளி பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 10 வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி பாருங்கள். இது சீரகம் 1 டீஸ்பூனு, மிளகு 1 டீஸ்பூனு, தனியா 1 டீஸ்பூனு, இது வெள்ளைப்பூண்டு இது 2 பெருசாக இருக்கிறதுனால 2 வச்சுருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3-4 கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இது பெருங்காய பவுடர். இது 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நிறையா எடுத்து வச்சுருக்கேங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அந்த புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு தக்காளியை நல்லா அந்த மேல் தோலை எடுத்துட்டு இது மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பியூரி மாதிரி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக நிமிஷமாக செஞ்சிடலாம். அந்த நான் எடுத்து வச்ச சீரகம், மிளகு, தனியா, அந்த இஞ்சி, பூண்டு எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா 2 சுற்று சுற்றிக்கிட்டேன். ரொம்ப நைஸ் பவுடராக செய்ய வேண்டியதில்லை, கொஞ்சம் குறைன்னு இருந்தாலே போதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே நாங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அடுப்பு நல்லா ஹையில் வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் இது கலந்து வச்சுருக்கிற இந்த ரசத்தில் கலந்து வச்சுருக்கிற தக்காளி பியூரி எல்லாமே இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிங்க, உங்கள் தேவைக்கு அந்த புளிப்பு தன்மைக்கும் உப்புக்கும் மேட்ச் ஆகுதா, இல்லைன்னா உங்களுக்கு கூட குறைவாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த தக்காளி பியூரி எடுத்த மிக்சிலையும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த ரசம் லேசாக அந்த நுரை கட்டிட்டு வர்ற ஸ்டேஜில் நாங்கள் பவுட்ரு பண்ணியிருக்கிற சீரகம், மிளகு, தனியா, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்புறம் ஒரு சின்ன பீஸு இஞ்சி பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் அப்புறம் லேசாக இப்போ தனியாக தட்டி இதில் போடுங்க. பெருங்காய பவுடர், இது தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த ரசத்தை. இது நம்ம பழைய மெத்தட் ட்ரெடிஷ்னல் ரசங்க, இது மிளகு ரசம்னு சொல்லுவோம். இதில் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. காய்ச்சல் வந்த டைம்லேயும் சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே டாக்டர்ஸை ரச சாதம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி தான் ரசம் சாதம் செஞ்சு நாங்கள் கொடுப்போம். குழந்தைங்களுக்கும் நல்லா தெம்பாக இருப்பாங்க, பசி தாங்குவாங்க, ஃபீவரும் நிமிஷமாக நல்லா ஆகிடுங்க. இந்த வைரல் ஃபீவர் எதுவுமே பக்கத்தில் வராது. இதில் அந்த சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டுலாம் அவ்வளோ மருத்துவத்தன்மை இருக்குங்க. அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லியை கையில் இப்படி கிள்ளி போடுங்க. அப்புறம் கொஞ்சம் வெல்லம் இருந்தால் போடலாம். இப்போ என்கிட்ட நாட்டு சர்க்கரை இருக்குது, இந்த நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு உடனே நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. உப்பு செக் பண்ணிக்கிங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டம்ளரில் ஊற்றி நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம், சூப் மாதிரி. இது மாதிரி நீங்கள் செஞ்சு குடிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. எந்த வைரல் ஃபீவரும் பக்கத்துலேயே வராது. இப்போ கொரோனான்னு சொல்லி நாடு பூராவும் பயமுறுத்திட்டுருக்கிற அந்த கொரோனா ஃபீவர் வீட்டுக்குள்ளாரையே வராதுங்க. அவ்வளோ மருத்துவத்தன்மை நிறைந்த இந்த மிளகு ரசத்தை நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பாருங்கள், எவ்வளோ வாசனை கமகமன்னு இருக்குது வீடெல்லாம். அது கொதிக்கிறப்ப அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கங்க.